guys, இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கறியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம 65க்கும் பிரியாணிலையும் போட போகிறோம். ஆனியனை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளியை கட் பண்ணிக்கலாம். இது 1/2 கிலோ சிக்கன். இதை நம்ம 4 பேருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது நாங்கள் 4 பேர் செய்யறதுக்காக செஞ்சுருக்கோம். உங்களுக்கு எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ 65க்கு பிரித்து எடுத்துக்கலாம். இது நம்ம 65க்கும் இது நம்ம பிரியாணிலையும் போட நம்ம இப்போ பச்சை மிளகாய் நறுக்கிக்க போகிறோம். எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நறுக்கிக்கலாம். அடுத்து தக்காளி இது நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் பிரியாணி இது போடுறதுனால நாங்கள் 2 தக்காளி 3 கிராம்பு நம்ம கொஞ்சம் பட்டையை எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன போட போகிறோம்? அடுத்து நம்ம போட்டிருக்கிறது பிரியாணி இலை. நம்ம ஏலக்காயை வாசனைக்காக போட்டுக்கிறோம். வெறும் 2 பல். அடுத்து நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்க போகிறோம். அடுத்து நம்ம குக்கரை பற்ற வச்சு அதில் எண்ணெயை ஊற்ற போகிறோம். எண்ணெய். அடுத்து நம்ம 2 ஸ்பூன் நெய் போட்டுக்க போகிறோம். நெய் வீட்டில் பாலாடையை வச்சு எடுத்த நெய், கலப்படம் செய்யாத நெய். அடுத்து 50 ml ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ இது நல்லா எண்ணெய் காயணும். இப்போ இது காஞ்சிச்சு. தெரியணும்னா அந்த பபுள்ஸாக வந்தோடனே பிரியாணி இலை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் சோம்பு இதெல்லாம் நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்து நம்ம பச்சை மிளகா போட போகிறோம். இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு கேட்டோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வெங்காயம் போடணும். வெங்காயம் 1/4 கிலோ வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து தேவையான அளவு உப்பு, கல் உப்பு. வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி கிளறிட்டு நல்லா வேக விடணும். அடுத்து அது வேக வைக்கிறதுக்காக குக்கரை லைட்டாக மூடி வைங்க. லாக் பண்ணிடாதீங்க, சும்மா மூடி. இந்த மாதிரி லைட்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா திறந்த உடனே புகையாக வரும். திறக்காதீங்க. இப்போ நம்ம குக்கரை திறந்து வெங்காயம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம். கண்ணாடி படத்துக்கு வந்த உடனே நம்ம இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி பார்க்கலாம். நல்லா கிளறிக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தோடனே நம்ம உடனே தக்காளியை போட்டுடணும். அடுத்து தக்காளியை போட்டுக்கலாம். அடுத்து அது இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து குக்கரை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி நல்லா வந்தோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட போகிறோம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கலர்றதுக்காக நல்லா கிளறிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம இதில் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்க போகிறோம். கறி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி கறியை போட்டு இந்த மாதிரி சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ மாதிரி 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து 1/2 ஸ்பூன் பிரியாணி தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். இதை அப்படியே கொஞ்சம் பிரியாணியில் அப்படியே கொட்டிடணும். அதுக்கப்புறம் அதை கிளறி விட்டுக்கணும் அந்த மசாலா போடுறதுக்காக. நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிடும். அடுத்த அரிசி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி, 2 டம்ளரான அரிசி, 2 டம்ளர் அரிசி போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஊற வச்சுருக்காங்க. தண்ணி ஊற்றிட்டு அது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அதை தூக்கி ஓரம் வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து இதை பார்க்கலாம். இப்போ இதில் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம்.
நம்ம 4 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக கிளறுங்க, தண்ணி வெளில சிந்தக்கூடாது. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி கொதி வரணும். அடுத்து அரிசியை வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா. அடுத்து அரிசி போட்டுக்கலாம் பிரியாணி தண்ணியில். அரிசி போட்டோடனே இதே மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லா கலரிக்கலாம். அடுத்து இந்த கொதி வந்த உடனே நம்ம மூடிக்கலாம். இப்போ நம்ம வந்து உப்பு காரம் பார்க்க போகிறோம். காரெல்லாம் சரியாக போச்சு. அடுத்து இந்த மாதிரி நல்லா அதை கிளறி விடலாம். இப்போ நம்ம இதை டைட்டாக மூட போகிறோம். இதை நம்ம இப்போ நல்லா டைட்டாக மூடியாச்சு. அடுத்து நம்ம இதுக்கு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம குக்கரில் வந்து விசில் அடிக்க போகுது. 1 விசில் அடிக்க போகுது. நம்ம குக்கரில் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சு கொஞ்சம் விசில் அடிக்க போகுது. திறக்க மட்டும் தான் செய்யணும். அடுத்து நம்ம இது ஹேர் போன உடனே திறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விசிலை ஓப்பன் பண்ணிக்கலாம். மூடியை திறந்து பார்த்துட்டு கேஸ் இது போக வரலன்னா பிரியாணி திறந்து இந்த மாதிரி புதினா இலையை மேலே தூவிட்டு பிரியாணியை லைட்டாக கிளறினீங்கன்னா அப்படியே வீடு ஃபுல்லாக மணக்கும். நம்ம வந்து 65க்கு கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓவராக போட்டுறாதீங்க, அப்புறம் காரம் ஆகிடும். கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கரண்டி கடலை மாவு. அடுத்து சீக்கிரம் ரெசிபி ஒன்று போட்டுக்கிறோம், அதை யாருக்கிட்டையும் காமிக்க மாட்டோம். கொஞ்சம் தயிர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஊற வைக்கிறதுக்காக ஊற வைக்கணும். இதே மாதிரி நல்லா கிளறி விட்டு சிக்கன்லாம் நல்லா தனித்தனியாக வரணும். இந்த மாதிரி வந்தோடனே அதை அமுக்கியாக வச்சு அதில் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறோம். நம்ம 65 போட போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுத்து அதை நல்லா காய வச்சுக்கலாம். 65 போடும்போது பச்சை அரிசி மாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். கறி கிறிஸ்பியாக வரும். பச்சரிசி போட்டு லைட்டாக தண்ணி தொடிச்சு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அங்கங்கே பச்சரிசி மாவாக தெரியும். எண்ணெய் காஞ்சிச்சான்னு தெரியுதுக்கு 65 மாவை கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து போட்டு பபுள்ஸாக வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா 65 எடுத்து போட ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் நம்ம இந்த மாதிரி பபுள்ஸாக இருக்கனால நமக்கு 65 வேகிறதுக்கு தெரியாது. அதனால் நான் உங்களுக்கு வெளியே எடுக்கும் போது காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆளில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி நம்ம செய்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம கோலம் போடுற வீடியோவும் வரும். அப்பப்போ இந்த மாதிரி 65 லைட்டாக திருப்பி விடுங்க. அப்போனா தான் உள்ளே இருக்க எல்லா பக்கமும் வேகும் போதே உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் வந்து சட்டிக்குள்ளே கையை விட்டு எடுத்துடலாமான்னு தோன்ற மாதிரி வாசனை கமன்னு வரும். அதுக்கு எக்ஸாம்பிள். அப்புறம் உங்கள் வீட்டில் யார் கெஸ்ட்டு வந்தாலும் இந்த 65 மட்டும் போட்டுட்டாங்க, எல்லோரும் இதை எப்படி போட்டிங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் உங்கள் வீடு ஃபுல்லாக வாசனை எடுத்து எல்லோரும் சட்டிக்குள்ளேருந்தே கையை விட்டு எடுத்துடுவாங்க.
உள்ளே வந்து எல்லா பக்கமும் வேகணும்னா இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டால் தான் அது நல்லா வேகும். அப்புறம் அது வேக அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினோடனே நீங்கள் 65 எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்காக வரும். 65 ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி செஞ்சுட்டோம். இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்படி இருந்த 65 கறி இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சு. ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் செஞ்ச 65 எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் guys. இந்த மாதிரி ரெட் அண்ட் கலரில் வந்த உடனே நம்ம 65 அந்த மாதிரி வடித்து ஒரு பிளேட்டில் மாட்டிக்கலாம். நீங்கள் இதுக்கு கீழே பட்டர் ஷீட் வச்சான்னு வைக்கலாம், வைக்காமலும் செய்யலாம். அது உங்கள் விருப்பம். அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி வந்த உடனே நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். 65 எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Wow, very super 65.